நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாரு. நல்லா விளையாடுங்க எல்லாரும். நல்லா விளையாடுங்க. ரெடி பண்ணிடல அதெல்லாம் ஆள் தெரியலடா. அந்த 1000 வெடி பிடிக்கணும் வீடியோ எடுத்து போட்டது கும்பலாச்சு. இதெல்லாம் இருக்குது. எங்க பாறா டோனோட செமிஃபைனல் மேட்ச் டாஸ். பாண்டியா பிரதர்ஸ் vs AK பாய்ஸ். டாஸ் வின் பை AK பாய்ஸ். அந்த 40K டோர்னமெண்ட்டோட செமிஃபைனலில் இருக்கும். யாரும் பார்த்தீங்கன்னா AK பாய்ஸ் vs பாண்டியா பிரதர்ஸ். ஸோ ரெண்டு டீமுமே ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாங்க. கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னு சொல்லலாம் இந்த மேட்ச். AK பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்சும் அதே 6 ஓவர் 4 bowler யூஸ் பண்ணணும். 2 bowler 2 over போடலாம். ஸோ பாண்டியா பிரதர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரதாப் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சிவலி. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட தன்ராஜ் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த பாட்டில் நல்லாயிருக்கும். ஃபேஸ் டு செமிஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் தன்ராஜ் டு பிரதாப். வாம் வெல்கம். ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி தான் விட்டார், கிளியர் ஆகிருக்கு. கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஹேண்ட் தான் லெக் சைடில். இன்சைடு குயிக்கர் டெலிவரி. கிராண்டட் ஒன். தேர்ட் ஒன் ஃப்ளாட்டாக போட்டு போயிருக்கு. அதை பட்டு போனால் ஓடி தான் எடுக்கணும். எஸ், இந்த ஈஸி 2 runs. ஃபோர்த் ஒன் ஷார்ட்டுங்க. அரைஞ்சிருக்கார் பந்த. பிரதாப்போட பேட்னு 2வது இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் குயிக் டெலிவரி இன்சைட் த பேட். டாட் பால். லாஸ்ட் ஓவர் கெயின் குயிக் டெலிவரி. இப்போதைக்கு எடுக்க முடியலங்க, அவ்வளோ சேஃபாக போட்டிருக்காரு தன்ராஜ். கடைசி 2 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு தன்ராஜ். நல்ல பவுலிங், நல்ல கம்பேக். செகண்ட் ஓவரை போட ரவி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் கிளாஸ் வழி ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் நல்ல லெக்கட் வேரியேஷன். டாட் பால் ஃபுல் டாஸ். கிஃப்டட் பால்னே சொல்லலாம். கிளியர் ஆயிருக்கு. சிவலியோட பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் சீசன் இருக்கு. பெரிய சூத்துங்க. டாட் பால். 6 cover 2 டாட்ஸ் போட்டிருக்காரு ரவி. லாஸ்ட் 2 காம்படிஷன். டாட் பால். ஸோ 6 cover நல்லா கம்பேக். கடைசி அடுத்து 6 cover 3 டாட்ஸாக போட்டிருக்காரு ரவி. லாஸ்ட் ஒன் ஹையா போயிருக்கு, ரொம்ப ஹையா போயிருக்கு. ஃபீல்டர் தன்ராஜ் சான்ஸ் வா. கம்ஃபர்டபுளாக கேட்ச் எடுத்துட்டாருங்க. இந்த ஓவரில் 6 வச்சு பேட்ஸ்மேன் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. நல்ல கம்பேக் ரவி கிட்ட இருந்து. 6 போனாலுமே விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க பாண்டியா பிரதர்ஸ். 2 ஓவருக்கு ஸ்கோர் 24. 1 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பாண்டியா பிரதர்ஸ். நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் மாத்துக்கு ரஞ்சித் வந்திருக்காரு. பவுலிங்கில் நியூ பவுலர். பவுலிங்கில் முத்துப்பாண்டி. ஸ்ட்ரைக்கர் பிரதாப். சரியா படலன்னு நினைக்கிறேன். சான்ஸ் வராங்க. ஷார்ட் நின்று தான் காம்படிஷன். பவுண்ட்ரி முடியல. ஃபீல்டு கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஷார்ட் பால் ஸ்டாண்டர்ட் டெலிவர். ஈஸியாக கிளியர் பண்ணிட்டார் வெளியே. பிரதாப்போட பேட்டிங் 3வது 6. நல்லா பேட்டிங். ஷார்ட் இதுவுமே கிளியர் ஆகிருக்கு. பேக் டு பேக் 6s. ஓடி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் வைடில் நம்ம வரசி. டாட் பால் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் காம்படிஷன். எஸ், 2 நோ பால் கொடுத்துருக்காரு. ஃபீல்டர் யூகேஷ் கேட்ச் எடுத்தாலுமே நோ பால். ரைட் நோ பால் கொடுத்துருக்காருங்க. ஒருத்தரோட
நோ பால் +2. இந்த பால் ஃப்ரீ. ஆஃபீஸ் பேக்கில் போயிருக்காங்க. கிராண்டட் ஒன் ஃபீல்டை தெளிவாக போட்டு முத்துப்பாண்டி டாட் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் 3 வரைக்கும் ஸ்கோர் 38 வந்திருக்கு. ஒரு விக்கெட் எவ்வளோ நல்ல பார்ட்னர்ஷிப். பவுலிங்கில் அகைன் ரவி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்காரு. இதுவுமே ஹையாக போய் லேண்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஷாட்டுங்க ரொம்ப தூரம் தூக்கி அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் சிக்ஸர் பிரதாப் போட பேட்லேருந்து 5 6 வந்திருக்கு. நல்லா பேட்டிங். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் சிக்ஸர் பிரதாப்போட பேட்லேருந்து. ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி 6 வரலாம். பவுண்ட்ரி வந்துருக்கு. கடைசி 3 பாலில் 2 6 ஒரு பவுண்ட்ரி. டீ அங்கே சின்ன மிஸ் ஃபீல் மோகன் நம்மளை எடுக்கல. வரமாங்க ஈஸி 2 ரன்ஸ். லோ ஃபுல் டாஸ் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எங்கேயோ லூஸ் பாலா ஈஸியாக பனிஷ் பண்ணுறாருங்க. 6 6 வந்துருக்கு. வரைக்கும் 4 வரைக்கும் ஸ்கோர் 63 ரன் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வர மாற்றிருக்காங்க. பவுலிங்கில் அகைன் முத்துப்பாண்டி இந்த ஒரு கம்பேக் கொடுப்பாரான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரு ரஞ்சித். அவரோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 வந்துருக்கு. 2வது 6 நினைக்கிறேன். செகண்ட் ஃபுல் ஃபேஸில் லோ ஃபுல் டாஸ் டாட் பால் லெக் பாய்ஸ் சிங்கிள் மட்டும். கடைசி 3 பால் வைட்டாக போட்டிருக்காரு. ஃபேஷன் பவுலர் ஹெர்ரி அசோத்தர் குட்ல இல்லை டாட் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஓய்யோ அங்கே வண்டி கிராஸ் பண்ணிடுச்சிங்க. வண்டியில் போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்ச் எடுத்துகிட்டு பாருங்க தன்ராஜ். ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ யார் தாரில் சிங்கிள் மட்டும். 5 வரைக்கும் 76 வந்திருக்கு. கடைசி ஓவர் நம்ம கொடுப்பான்னு பார்ப்போம். ஃபுல் ஃபேஸில் குயிக்காக டெலிவரி டாட் பால். கோயிலில் சதீஷ் வந்திருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். அதாங்க ஃபீல்டரை கிராஸ் பண்ணியிருக்கு. லாட்டாகவே 6 போயிருக்கு. ரஞ்சித்தோட பேட்டில் 3வது 6. ஸோ நல்லா பாடம் சேர்க்கணும். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் தேர்ட் ஒன் ஷாட்டுங்க எங்கேயோ தூக்கி போட்டுட்டாரு. ஓய்யோ டிஸ்டன்ஸ் போகல. செகண்ட் அவுட்டில் எடுத்துட்டார் ரவி. நல்லா கம்பேக். 6 ஓவர் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு ரஞ்சித். நல்லா கம்பேக் சதீஷ்ட இருந்து. ஸ்ட்ரைக்கால் நியூ பேட்ஸ்மேன் சத்யா வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் சிங்கிள் மட்டும் லாங்கில் ஃபுல் டாஸ். நிறைய ஃபுல் டாஸ் பிரதாப்புக்கு. அவங்க மரத்தைப்பட்டு இந்த பக்கம் வந்துருக்குங்க. சொல்ல 6ல் இது இந்த மரத்தைப்பட்டு இந்த பக்கம் வந்தா இப்போ எதுவுமே இல்லை. ஓடி தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஸோ 7 6 வந்துருக்கு பிரதாப்போட பேட்லேருந்து. ஸோ 15 நினைக்கிறேன். நல்லா பேட்டிங்க. 89 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாண்டியா பிரதர்ஸ் நல்லா பேட்டிங் பிரதாப்பிட்ட இருந்து. ஸோ 1 மேன் ஷோன்னு சொல்லலாம். ஸோ டீமை ரெஸ்பான்சிபிளாக எடுத்து போய் இருந்திருக்காரு. பாண்டியா பிரதர்ஸ் சொல்ல வந்துட்டாங்க. 6 வரைக்கும் 89 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏகே பாய்ஸ் அது என் 90 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் முத்து, நான் ஸ்ட்ரைக்கில் முத்து பாண்டி. பவுலிங் எல்லாம் பாபு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட. வெல்கம். எவருமே ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஒரு டேஞ்சரஸ் காம்பவுண்ட் சொல்லலாம். 2 டீமுமே சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்குங்க. செகண்ட் ஹட் பால் ஆஃப் ஸ்டெம்ஸில் தட்டி விட்டுருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து என்னவாக இருக்கும்? சும்மா எடுக்கல. சிசி 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச். கேரி ஆகல. சிங்கிள் முத்து. ஸ்ட்ரைக்கில் முத்து பண்ணி ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் அரைஞ்சிருக்காரு. ஓய்யோ செகண்ட் அட்டம்ல எடுத்துட்டாரு கேட்சா. இந்த ஓவரத்தில் பவுலர் எடுக்கல. அம்பேடிஷன் இன்னும் எதுவுமே தரலங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். அதுக்கு லைனை போட்டு கேட்ச் எடுத்துருக்காரு பிரதாப். ஃபோர்த் ஒன் பிக் ஷாட்டுக்கு போனானா லோயர் ஒன் டாட் ஷாட்டுங்க. ஸ்லாட் பாலை தெளிவாக பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்காரு முத்து. அங்கே அம்பையர் டிசிஷன் நோ பால் கொடுத்துருக்காரு. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டிங்க. ஃபர்ஸ்ட்
ஃப்ரீ ஹிட் இந்த பால் தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருங்க. ஐயோ ஃப்ரீ ஹிட் அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு முத்து. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 3 6ங்க. நல்லா பேட்டிங் முத்துக்கிட்டே இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 23 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோருங்க. அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்ட லூஸ் பண்ணல. ஓகே சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்குங்க. 2 பெஸ்ட்டான டீம் இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் அகெயின் ஒரு நோ பாலுங்க. ஓவர் ஸ்டாப்பிங் நோ பால் கொடுத்துருக்காரு. ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இப்போ வரையும் பாலே போடாமல் 3 ரன் வந்திருக்கு. இந்த பால் ஃப்ரீட் அகைன் கண்டினியூ ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட் அடிச்சுட்டு ஆகிவாங்க. மறத்தப்பட்டு வந்துருக்கு. ஏய் தம்பி இப்படி வாடா. செகண்ட் ஒன் ஒரு டெலிவரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். கடைசி 2 பால் டெட் பாலை போட்டிருக்காருங்க. அது அரவிந்த் குயிக்காக டெலிவரி இல்லை டாட் பால். தரையொட்டி ஃபுல் ஃபேஸில் போயிட்டுருக்கு. நல்லா ஸ்டாப் வாங்க. சிங்கிள் மட்டும் ஷார்ட் ஃப்ளாட்டா ஒரு 6 பதிவு பண்ணுறாரு முத்துப்பாண்டியோட பேட்டில். 2வது 6 வந்துருக்கு. டெலிவரிங்க ஒரு ரோடவே கிராஸ் பண்ணியிருக்கு. பேக் டு பேக் 6 முத்துப்பாண்டியோட பேட்லேருந்து. ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 41 ரன் வந்துருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணல. பவுலிங்கில் சக்தி வந்திருக்காரு. இந்த ஒரு கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அப்பே சான்ஸ் வா பேசிகிட்டு இருக்கும்போதே ஓய்யோ பேக் ப்ராப்பராக இல்லைங்க. இப்போ கிராண்டட் 1 போயிடுச்சு. செகண்ட் ஒன் லெக் பைஸ் கேன் பேக் கிராண்டட் 1. ஒரு குயிக் சிங்கிள். கடைசி 3 பால் 3 சிங்கிள். ஓகே ரொம்ப குயிக்காக டெலிவரி டாட். லாஸ்ட் 2 நல்ல யார்கர் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டம்பில் பட்டிருக்கோம். ஓய்யோ மிஸ்ஃபீல்டு ஃபஸ்ட் ஸ்டம்பில் எடுக்கல. சட்டா விட்டுருக்காருங்க. பவுண்ட்ரி அரவிந்த். லாஸ்ட் சரியா படல. ஷார்ட் பால் டைமிங் இருந்துச்சு. ஸோ இந்த ஓவரில் பவுண்ட்ரியே போனாலுமே சிறப்பாக போட்டிருக்காரு சக்தி. மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். ஒரு மிஸ்ஃபீட் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா ஓவராக இருந்திருக்கும். ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 48 ரன் வந்திருக்கு. போன வர டீசெண்டாக 7 ரனில் போட்டிருக்காரு சக்தி. நல்ல ஓவருங்க. ஒரு மணி இருக்கா 3 ஓவருக்கு 42 ரன் ஆடணும். அடுத்த ஒரு எல்லா ஓவருமே மேட்ச் ஓவராக இருக்கும். ஓடிங்களா அகைன் பாபு ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து. செகண்ட் ஒன் ரீபா யாருக்கா தரையை ஒட்டி நம்மள எடுக்கல. இருந்தாலும் சிங்கிள் மட்டும் சரியா படல. கெயின் ஷார்ட் பால் சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார். ஓய்யோ அதில் கேரி ஆகலை. கிராண்டட் 1. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மகேந்திர மங்கலம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் இன்று ஆகஸ்ட் மாதம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 6 ஆடினாங்க. இந்த ஓவர தரமான கம்பேக் பாபு கூட இருந்து. நல்ல பவுலிங். 4 ஓவருக்கு ஸ்கோர் 53 ரன் வந்திருக்கு. போன வர 5 ரனில் போட்டிருக்காருங்க. நல்ல கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம் பாபு கூட இருந்து. சொரமேனிங்க இருக்கு. அடுத்த 12க்கு 47 ரன் ஆடணும். அடுத்த 12க்கு 37 ரன் ஆடணும். அடுத்த ஒரு க்ளீன் மேட்ச் வர இருக்கணும். மேட்ச் வர சக்தி போட வந்திருக்காரு. 12க்கு 37. ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. கடைசி 2 பால் வைடாக போட்டிருக்காரு. ஷார்ட் பெரிய ஷார்ட்டு சொல்லலாம். முத்தோட பேட்லேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துருக்காங்க. முத்து நல்லா யாருக்கார் நல்ல கம்பேக் டாட் பால். ஃபுல் டாஸ் பேக்கில் கிராண்டட் 1. லாஸ்ட் 2 இந்த ஊரில் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு 6 மட்டும் தான் போயிட்டுருக்கு. இங்கே ப்ரெஷர் இருக்கும் பேட்டிங் டீமில். ஷார்ட் பெரிய ஷார்ட் ஆனால் ஆளே இல்லைங்க. மேக்ஸிமம் 1 ரன். இதில் மட்டும் 3 ஸ்டோர்ஸ் வந்துருக்காங்க. உள்ள அந்த லெவலில் எக்ஸ்ட்ரா போன் ஸ்டார்ட் பால் இதெல்லாம் போடுற சக்தி. லாஸ்ட் 1 இந்த ஊரில் ஒரு 6 போனாலுமே ப்ரெஷர் கம்மியாகும். அப்படி யாருக்கா டெலிவரி வித்தை விடுதா போட்டிருக்காரு. சொந்தமாக அதை பட்டா ஓடி தான் எடுக்கணும். லாஸ்ட்டாக பாங்க ரஞ்சித் சான்ஸ் ஃபார் 2 ரன்ஸ். 5 ஓவருக்கு ஸ்கோர் 65 ரன் வந்திருக்கு. கடைசி 6க்கு 25 ரன் ஆடணும்.
2 சைடுமே ப்ரெஷர் இருக்குது. ஷார்ட்டான கிரவுண்ட் தான், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டருக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் விக்கெட் ஒருத்தையுமே லூஸ் பண்ணல ஏகே ஸ்போர்ட்ஸ். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருங்க முத்து. ஃபர்ஸ்ட் பால் ஒரே பாலில் 7 ரன் வந்திருக்கு. துறைமணியை அடுத்த 5க்கு 18 ரன் ஆடணும். கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது. கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போகும். 5க்கு 18 ரன் ஆடணும். இப்போ மாற்றிருக்காங்க. ஃபுல் டாஸ் தாங்க. ஓ ஃபீல்டர் ரஞ்சித்தை கிராஸ் பண்ணியிருக்குங்க. தேவையான சிக்ஸ்ங்க. முத்தோட பேட்லேருந்து மேட்சை மாற்றிருக்காரு. இப்போ 4க்கு 10 ஆடணும். ஷாட்டுங்க, வாட்டர் ஹிட்டு. கடைசி 3 பால் 3 சிக்ஸுங்க. முத்தோட பேட்லேருந்து மேட்சை மாற்றிருக்காரு. ரெஸ்பான்சிபிள் பேட்டிங்னே சொல்லலாம். இங்கே 1 மேன் ஷோ, கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட்னே சொல்லலாம் இங்கே முத்துப்பாண்டி. இப்போ கடைசி 3க்கு 6 தான் ஆடணும். பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மேட்சை மாற்றிருக்காருங்க முத்து. 3க்கு 6 தான் ஆடணும். ஷார்ட் பால் வினிங் ஷாட் 6 மாற்றிருக்காருங்க முத்து. கிரேட் 1 மேன் ஷோனே சொல்லலாம். இந்த மேட்சை இந்த டோர்னமெண்டோட செமிஃபைனல்ஸை ஏகே பாய்ஸ் வின் பண்ணுறாங்க. கடைசி வரை முடிச்சு கொடுத்துருக்காருங்க முத்து. நல்லா பேட்டிங். அந்த முத்து பாண்டி விக்கெட்ஸை விடாமல் ஆடிருக்காங்க. ஸோ இன்னுமே 2 பால் வெளியே இருக்குங்க மேட்ச். நல்ல பேட்டிங் முத்துக்கிட்ட இருந்து. ஸோ அப்போலாம் மேட்ச் லூஸ் பண்ணுற ஸ்டேஜ் போது அப்போலாம் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட்டில்.